தீபத்துக்கு வந்து ஒரு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். சிலர் வீட்ல வந்து தீபம் எரியும்போது கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க. காலையில வேணா சுப்ரபாதம் போடுவாங்க. அவங்க இஷ்ட தெய்வம் பெருமாளாக இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும் அவங்களோட பாடல்லாம் போடுவாங்க. சிலர் வீடுகள்ல பார்த்தா வந்து கனகதார சோஸ்திரம் சொல்லிட்டு கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், பண வரவு வர்றதுக்காகவும் அத போடுவாங்க. அது போடுறதுனால என்ன மேம்? அத கேட்கறதுனாலயோ, அந்த வார்த்தைகள கேட்கறதுனாலயோ, அந்த வார்த்தைகள சொல்றதுனாலயும் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது? கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாளும், லலிதாம்பிகையும் இணைஞ்சு அவ மடியில லலிதாம்பிகை உட்கார்ந்திருப்பா. ரொம்ப அதாவது ஸ்ரீ சக்கரத்தோட இது வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்த போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா, மகாமேரு வந்துரும். அந்த மகாமேருவுடைய முழு பவர் இருக்கக்கூடியது தான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம். எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய 48 நாள் கேட்டா, வைப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. இப்ப 10 நாள் போட்டுட்டு 11ஆம் நாள் மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அதோட விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் வளர்ந்து வந்து அப்படியே ஸ்டாப் ஆயி போறதுக்கு அர்த்தம் அது. அப்ப கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து முக்கியமா எப்ப போடணும்? அபிஜித் முகூர்த்த நேரம். காலையில 11:40லேருந்து 12:20 இந்த நேரத்துல ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம். இல்லையா சந்தி வேளை 5:45லேருந்து 6:15க்குள்ள. அந்த நேரத்துல அந்த சவுண்ட கேட்க பிரம்ம முகூர்த்தம். இந்த சவுண்ட் வந்து அந்த வீட்ல ஒலிய எந்த மூலைகள்லலாம் நெகட்டிவ்னஸ் இருக்கோ, அது வந்து எப்படி நம்ம பட்டாசு வச்சா வெடிச்சு போற மாரி புஸ்ஸா போயிடும். அதுதான் வந்து ரொம்ப அதுக்கு தான் வந்து இந்த மாரி மந்திரங்கள் எல்லாமே. ஸோ, அப்போ வந்து இந்த நேரத்துல ஒரு 48 நாள் மண்டலம் வச்சு, கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு, ஒரு தீபம் ஏத்தி 2 கல்கண்ட போட்டு தீபம் ஏத்துறாங்கன்னா, அந்த வீட்ல நிச்சயமாக பணவரவு உண்டாகும்.